பண்ணிட்டாரு. எஸ், இன்றைக்கி எபிசோட் தொடங்கின உடனே கனியுடைய பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டுடே எபிசோட் தொடங்கின உடனே நம்ம விஜய் சேதுபதி அவர்களின் வினோத்துக்கு ஒரு பர்த்டே விஷஸ் போச்சு. அதுக்கு அடுத்ததாக கனியுடைய கேப்டன்சியை பற்றி எல்லா ஹவுஸ்மேட்ஸும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுபடி எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அவங்களுடைய கருத்தை தொடர்ந்துமே சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததாக பியானா, சுபிக்ஷா 2 பேரும் சேவ் ஆயாச்சு அப்படின்றத நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதை தொடர்ந்து 2 கண்டஸ்டன்ட் சேவ் ஆயாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு அடுத்ததாக பிரவீன் அவர்களும் சேவ் ஆகிட்டார் அப்படின்ற விஷயத்தை நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கி எபிசோடில் அந்த விஷயத்தையுமே மென்ஷன் பண்ணியிருந்தார். அதுக்கு அடுத்ததாக கண்டஸ்டன்ட்ஸ் யாரெல்லாம் யார் நிழலுக்குள்ளே கேமை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஹவுஸ்மேட்ஸையே சொல்லி விஜய் சேதுபதி கேட்க ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸும் அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் டீமாக ஒருத்தர் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி விளையாடுறாங்க அப்படின்றத பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் கேட்க எல்லா கண்டஸ்டன்ஸும் அவங்க எல்லாரும் அவங்களுடைய கருத்தை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக எவிக்ஷன் யார் ஆகிறாங்க அப்படின்றத அனௌன்ஸ் பண்ண ஒரு சின்ன பிரேக் விட்டார். அதுக்குள்ளேயே வீட்டில் நிறைய சண்டைகளை ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் போட்டுக்கிட்டாங்க. முக்கியமாக துஷார் அண்ட் கமருதீன் 2 பேருடைய சண்டை ரொம்ப பெருசாகவே போயிருந்தது. விஜய் சேதுபதி வந்த பிறகுமே ஒரு 2 நிமிஷம் இந்த 2 கண்டஸ்டன்ஸும் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போட்டியை மறந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் விஜய் சேதுபதி அவர்கள் வந்திருந்தார். அதுக்கு அடுத்ததாக எவிக்ஷன் யார் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா ஹவுஸ்மேட்ஸில் இருந்து நாமினேட் ஆன எல்லாரையும் ஒன்றா உட்கார சொல்லியிருந்தார் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள். அண்ட் எல்லா ஹவுஸ்மேட்ஸ்கிட்டையும் நீங்கள் யார் எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கேட்க ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸும் அவங்க யார் எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அந்த கண்டஸ்டன்ஸுடைய பேரை சொல்ல அதில் அரோராவுக்கு அதிகமான பேர் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாங்க. பட் அரோரா சேவ் ஆயிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கி எபிசோடில் சொல்லியிருந்தார். அதுக்கு அடுத்ததாக ஆதிரை தான் எவிக்ட் ஆனாங்க அப்படின்ற விஷயத்தை விஜய் சேதுபதி அவர்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணார். அண்ட் ஆதிரை எவிக்ஷன் ஆன உடனே நம்ம பிக் பாஸ் அவங்கள நேராக நீங்கள் போகக்கூடாது, விமர்சனங்களை சொல்லிட்டு போக சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தாரு. அதை தொடர்ந்து ஆதிரை வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு அவங்களுடைய கருத்தை முக்கியமாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக பிக் பாஸும் ஆதிரையும் என்ன நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு 2 பேரும் மாற்றி சொல்லிக்கிட்டு இன்றைக்கி எபிசோடை கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. ஆதிரையுடைய எவிக்ஷன் அப்படின்றது வந்திருந்தது. ஆதிரை வெளியே வந்து போகும்பொழுது வினோத் அவர்கள் ஒரு பாடலோட வழி அனுப்பி வச்சுருந்தார். அண்ட் அதுக்கும் பிக் பாஸ் அவர்கள் ஒரு சூப்பரான சென்ட் ஆஃப் இது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி தான் ஆதிரையை பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து இன்றைக்கி எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புனாங்க. வெளியே வந்த உடனே விஜய் சேதுபதி அவர்களோட ஆதிரையுடைய டிஸ்கஷன் போக ஒரு சின்ன ப்ரொமோ வீடியோவும் ஆதிரையுடைய பயணத்தை தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எபிசோடில் எதிர்பார்க்கலாம். பட் இதோட இன்றைக்கி எபிசோடு முடியுமா இல்லை வைல்ட் கார்டு என்ட்ரி வருமா ஆனால் வராதா அப்படின்றதுக்கு தான் கீழே ஓட்டிங் போல் போய்கிட்டு இருக்கு. உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணிங்க. இது வரைக்கும் ஆதிரையுடைய எவிக்ஷனுக்கான எபிசோடு தான் முடிஞ்சிருக்கு. அடுத்து இருக்கக்கூடிய 10 மினிட்ஸில் என்னென்ன விஷயங்களை விஜய் சேதுபதி சொல்ல போகிறாரு, வெறும் ஆதிரையுடைய பிக் பாஸ் ட்ராவல் பயணம் வீடியோ அண்ட் 2-3 விஷயங்களை ஷேர் பண்ணிவிட்டு விஜய் சேதுபதி அடுத்த வாரம் பார்ப்போம் அப்படின்ட்டு போயிடுவாரா? ஸோ அடுத்த வாரம் தான் வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்குமா இல்லை விஜய் சேதுபதி இந்த வாரமே வைல்ட் கார்டு என்ட்ரியை அனௌன்ஸ் பண்ணிடுவாரா அப்படின்ற விஷயத்துக்கான ஓட்டிங் போல் படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி வைல்ட் கார்டு என்ட்ரி வரணும் அப்படின்னு 44% பேர் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் மோரோவர் 33% பேர் வராது அப்படின்றதும் மிச்சம் 22% பேர் வரும் ஆனால் வராது அப்படின்ற எதிர்பார்ப்போடு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னுடைய எதிர்பார்ப்பு அடுத்த வாரம் வரும் வைல்ட் கார்டு என்ட்ரி, இந்த வாரம் வராது அப்படின்றது. பட் என்ன நடக்கும் அப்படின்றத எபிசோட் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு சொல்லிடும். ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் ஆதிரையுடைய எவிக்ஷனை அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அண்ட் ஆதிரையும் உள்ளே இருந்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு சென்ட் ஆஃப் வாங்கிக்கிட்டு ஹவுஸ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. அண்ட் இப்போது நம்ம விஜய் சேதுபதியோட பேசுகிறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஆதிரை 20 நாட்கள் நம்ம பிக் பாஸ் ஹவுஸில் கடந்துட்டு 21வது நாள் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இருந்து வெளியே வந்தாச்சு. ஸோ இப்போது
ஆதிரை பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல் அவங்களுடைய கேம் எப்படி போச்சு அப்படின்றதுக்கான வீடியோ தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு. அதாவது கிராண்ட் லான்ச்சில் ஆதிரை அவங்க வந்ததும் அண்ட் வீட்டுக்குள்ளே போகிறத பற்றி அவங்க பேசுனதும் அண்ட் அதுக்கு அடுத்ததாக ஆதிரை உள்ளே போனதில் இருந்து ஒவ்வொரு கேமில் அவங்களுடைய ப்ளேவும் ஒரு கண்டஸ்டன்ஸ் கூட அவங்க இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ட்ராவல் அப்படின்றது. ஏன்னா இருந்த 20 நாளில் ஜெயிலுக்குள்ளேயும் போயிருந்தாங்க ஆதிரை அண்ட் நிறைய சண்டைகளுமே நடந்திருந்தது. ஸோ அதையெல்லாம் தான் இப்போது நம்ம ஆதிரையுடைய ட்ராவல் வீடியோவில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் ஆதிரை இன்றைக்கி எபிசோடோட எவிக்ட் ஆகிறது ஆல்ரெடி பிக் பாஸுடைய பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபேன்ஸுடைய அதிகமான ஓட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆதிரை இன்றைக்கி எவிக்ட் ஆவாங்க. 83% ஆஃப் பீப்புள் நம்ம வீடியோவில் ஓட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆதிரை அவங்க இன்றைக்கி எவிக்டும் ஆகியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக லாஸ்ட் வீக் நடந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி கேம்லேயும் சரி, கேமுக்கு அடுத்து ஆதிரையுடைய கேம் அதாவது பிக் பாஸில் அவங்க நடந்து கொள்கிற விதமும் நிறைய பேர் ஆதிரை எவிக்ட் ஆகணும் அப்படின்றது தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதே போல் ஆதிரை எவிக்டும் ஆகிட்டாங்க இன்றைக்கி எபிசோடோட. அடுத்ததாக கம்ருதீன் அவர்கள் எவிக்ட் ஆகணும் அப்படின்றது எக்கச்சக்கமான மக்களுடைய கருத்தாக இருந்துக்கிட்டு இருக்கு. மோரோவர் அவரை ரெக்கார்டு கொடுத்தே இடையில் அனுப்பிடணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தாக இந்த வாரமே இருந்தது. ஸோ அந்த விஷயத்தை விஜய் சேதுபதி அவர்கள் கம்ருதீனுக்கு ஒரு தகவலாக இன்றைக்கி எபிசோடில் கொடுத்துருந்தாரு, எப்போ வேணால் அனுப்பிடுவோம் அப்படின்றத. ஸோ அதை புரிஞ்சு கம்ருதீன் நெக்ஸ்ட் வீக் அதாவது மண்டேலேருந்து அவருடைய கேமை மாற்றி ஆடுவாரா அப்படின்றது நாளிலிருந்து தான் நம்ம எல்லாருக்கும் தெரிய போகுது. கம்ருதீன் அவருடைய கேமை சேஞ்ச் பண்ணி ஆடுனா அவர் கண்டினியூ பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இல்லை இதே போல் தான் அவர் கேமை ப்ளே பண்ணுவார் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவர் விரைவிலேயே எலிமினேட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆதிரை எபிசோட்லேருந்து எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் அஃபிஷியலாக வந்தாச்சு. மோரோவர் ஆதிரை இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே அவங்களுடைய ட்ராவல் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயங்களும் தான் இப்போ நம்ம பிக் பாஸில் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே எஃப்ஜே அண்ட் ஆதிரை அவங்க 2 பேருக்கும் இணைந்த நடந்த விஷயங்கள் தான் இப்போது ஆதிரையுடைய ட்ராவல் ஃப்ளோவில் தொடர்ந்து வீடியோவில் போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஆதிரை அவங்க ஹவுஸ்க்குள்ளே ஆடின கேமை இப்போ வீடியோவாக ஒரு ஷார்ட் எடிட்டில் 2 மினிட்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆதிரை எவிக்டாகி வெளியே வந்தாச்சு. அண்ட் ஆதிரை அவங்களே அவங்க கேம் ஆடினதுக்கான வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேபி இன்றைக்கி ஆதிரை எவிக்ஷன் ஆன பிறகு அவங்களுடைய கேமை பார்த்துட்டு அவங்க என்ன பேசிட்டு போவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்க நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்றது ஆதிரை அவங்க பேசும்பொழுது எந்த இடத்துல மிஸ் ஆச்சு அப்படின்ற விஷயங்களை ஆதிரை வெளியே வந்த பிறகு கேட்டிருக்காரு. ஒருவர் ஆதிரை எவிக்ட் ஆவாங்க அப்படின்றது தான் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக எல்லாருடைய எதிர்பார்ப்புமாக இருந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஓட்டிங்ஸும் செலெக்ஷனும் போய் ஒருவர் ஆதிரை எவிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுதான் விஜய் சேதுபதி அவர்கள் ஆதிரை கிட்ட எதனால எவிக்ட் ஆனீங்க அப்படின்ற விஷயத்தை கேட்டிருந்தாரு. பட் இன்றைக்கி எல்லாருடைய எதிர்பார்ப்பு வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்றது தான். பட் வரும் அப்படின்னு சொல்லி 50% பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க வராது அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கான எபிசோடு இது வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கிளம்புற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே போய் எல்லாரையும் பார்த்துட்டு டாட்டா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு எபிசோடை இதோட முடிக்கிறாரு.